வணக்கம். நம்ம இந்த வீடியோல இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, டாட் ப்ரோகிராமிங்ல எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ஏற்றினேன். இதில் ஸோ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கினேன். ஓகேங்களா? இப்போ இஃப் அப்படின்னு போட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படின்ட்டு நான் செக் பண்றேன். அப்படி கிரேட்டர் தென் 0 ஆச்சுன்னா பிரிண்ட் பாசிட்டிவ். ஏன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே 0க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ன்றது இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் எதுவுமே வரல. ஏன்னா எக்ஸ்ன்றது 0 விட கிரேட்டர் தான் கிடையாது. இப்போ இதுவே என்கிட்ட ஒரு 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதை நான் ரன் பண்றேன், பாசிட்டிவ் அப்படின்றது வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு டாலர் சிம்பிள் போட்டு எக்ஸ் இஸ் போட்டேன்னா எக்ஸ் இஸ் அதாவது 5 இஸ் பாசிட்டிவ்னு வருது. இதே நான் இடத்துல 9 போட்டேன் அப்படின்னா 9 இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வருது. நான் 0 போட்டேன்னா எனக்கு எதுவும் வரல. -4 போட்டேன்னா எதுவும் வரல. ஏன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் கிடையாது. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த பாட்டை வந்து நான் கமெண்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன். இப்போ -4ன்னு போட்டா கூட எனக்கு பாசிட்டிவ்னு வருது. இது வந்து நான் கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 0 கிரேட்டர் தெனா இருந்தா மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவ்னு பிரிண்ட் பண்ணணும். அப்படின்ற டைம்ல நம்ம வந்து இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ் அப்படின்றது நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ எல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இதே இடத்துல எல்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். எல்ஸ்ன்னு போட்டு இப்போ எஃப் 0 கிரேட்டர் தெனா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். இப்போ எல்ஸ் இல்லைன்னா என்ன அப்படின்றது நாம வந்து சொல்றோம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ் ஆர் 0வா இருக்கும். நெகட்டிவ் ஆர் 0. இப்போ நான் இது பண்றேன், -4 இஸ் நெகட்டிவ் ஆர் 0. ஒண்ணு நெகட்டிவா இருக்கலாம், இல்ல 0வா இருக்கலாம் அப்படின்றது. இப்போ இதுவே இந்த இடத்துல பாருங்க, 5ன்னு நான் வச்சேன்னா 5 இஸ் பாசிட்டிவ். 10ன்னு வச்சேன்னா 10 இஸ் பாசிட்டிவ். -10ன்னு வச்சேன் அப்படின்னா -10 இஸ் நெகட்டிவ் ஆர் 0. இப்போ நான் 0ன்னு வைக்கிறேன் பாருங்க, ஈக்குவல் டு 0. 0ன்னு வைக்கிறேன், 0 இஸ் நெகட்டிவ் ஆர் 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ இதுதான் இஃப் எல்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கண்டிஷன் போடுறேன். இஃப் என்ன பண்றேன், எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவ் அப்படின்றது போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ 0வா இருக்குது, எதுவும் வரல. இப்போ 5ன்னு கொடுக்குறேன், எனக்கு 5 இஸ் பாசிட்டிவ்னு வருது. 10ன்னு கொடுக்குறேன், 10 இஸ் பாசிட்டிவ்னு வருது. -10ன்னு கொடுக்குறேன், -10 இஸ் நெகட்டிவ்னு வருது. இப்போ -5ன்னு கொடுக்குறேன், -5 இஸ் நெகட்டிவ்னு வருது. ஓகேங்களா? இது இஃப், இது வந்து பிளாக், இது வந்து எல்ஸ் பிளாக். ஓகேங்களா? இது வந்து இஃப் பிளாக், இது வந்து எல்ஸ் பிளாக். இன்னொரு பார்ட் இருக்கு, அதுதான் எல்ஸ். இன்னொரு பார்ட்ல ஒண்ணு எக்ஸ்ன்றது கிரேட்டர் தென் 0வாவும் இல்ல, லெஸ் தென் 0வாவும் இல்ல. அப்படின்னா என்னவா இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன பண்றோம், பிரிண்ட் இந்த இடத்துல என்ன பண்றோம், எக்ஸ் இஸ் 0 அப்படின்ட்டு கொடுத்துறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். -5 இஸ் நெகட்டிவ், 5 இஸ் பாசிட்டிவ்னு வருது. நான் 0ன்னு கொடுக்குறேன், எக்ஸ் இஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி யூஸ் பண்றது, இஃப் எல்ஸ் இஃப் அப்படியே எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது இஃப், இது எல்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல இஃப் எல்ஸ் இஃப். ஓகேங்களா? ஸோ இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, இஃப் எல்ஸ் இஃப்னா என்னன்றது பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை,
இந்த இஃப் எல்ஸ் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது இஃப் இது எல்ஸ். ஓகேங்களா, இந்த இஃப் எல்ஸ்க்குள்ள நான் இன்னொரு கண்டிஷன் போடுறேன் பாத்தீங்களா, நான் அலைன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஒரு இஃப் எல்ஸ்க்குள்ள இன்னொரு கண்டிஷன், ஒன்னு இஃப் பிளாக்குள்ளயோ இல்ல எல்ஸ் பிளாக்குள்ளயோ இன்னொரு இஃப் எல்ஸ் இது பண்றதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, எனக்கு இப்ப என்ன வருது, சேம் அவுட்புட். அதுதான் 5 5 is positive, 0 x is 0, -2 is நெகட்டிவ்னு வந்துச்சு. ஓகேங்களா, இது இஃப் பிளாக், இது எல்ஸ் பிளாக். இந்த எல்ஸ் பிளாக்குள்ள இன்னொரு கண்டிஷன் செக் பண்றோம் பாத்தீங்களா, இதுதான் நெஸ்டட் இஃப் பிளாக். ஓகேங்களா, இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்துறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.